ஐயா, நம்ம ஊர் சனங்களோட குறைய சொல்ற இடம் ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு கோவில், அங்க மனசுக்குள்ள வேண்டுவோம். இன்னொன்னு இந்த வீடு, உங்ககிட்ட வாய் விட்டு கேட்போம். என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு, கடவுளுக்கு சமமா எந்த மனுஷனையும் வச்சு பேசக்கூடாது. அந்த அர்த்தத்துல சொல்லலைங்கய்யா. எங்க சுகதுக்கத்துல நேரடியா எங்க கூட நிக்கிறது நீங்க தானே. உங்ககிட்ட தானே உரிமையா கேட்க முடியும். சாமி கும்பிடுறப்ப நீங்க பேசுனதெல்லாம் என் காதுல விழுந்துச்சு. இப்ப நீங்க எதுக்காக வந்திருக்கீங்களோ அது நடக்கணும்னு சாமி என் மனசுல ஒரு நினைப்ப விதைச்சிட்டாரு. என்னையா சொல்றீங்க? பூட்டி கிடக்கிற கோவிலை திறக்க சொல்லி உங்ககிட்ட கேட்கலான்னு தான் நாங்களே வந்தோம். 30 வருஷமா கோவில் ஏன் பூட்டி கிடக்குங்கிற காரணம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். என் குடும்ப பிரச்சனை கோயிலை பூட்டுறதுக்கு காரணமாயிடுச்சு. இத்தனை காலம் அது பூட்டி இருந்துச்சு. இனிமேலும் அது அப்படி இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு நானும் வந்துட்டேன். கொஞ்ச நாளாவே என் மனசுல இது உறுத்தலா இருந்துச்சு. எனக்கும் வயசாயிட்டு இருக்கு. குடும்ப பிரச்சனைக்காக கோவிலை பூட்டி வைக்கிறது சரியான்னு மனசை உழைப்பிட்டே இருந்தேன். நேற்று ராத்திரி எனக்கு ஒரு தெளிவா அந்த ஆண்டவன் கொடுத்துட்டான். இப்ப நீங்களும் வந்து கேக்குறீங்க. அதுக்கான நேரம் வந்துடுச்சு. ரொம்ப நன்றிங்கய்யா. சரி, எல்லாரும் கோயிலுக்கு போங்க. நான் பின்னாடியே வந்துடுறேன். நல்லதுங்க. என்ன நடக்குதுங்க? என்னையா கேள்வி இது? ஊருக்கு நல்லது நடக்கணும், அதுக்காகத்தான் ஐயா கோயிலை திறக்கிறாரு. நினைச்சா பூட்டி வைக்கிறதுக்கும் திறக்கிறதுக்கும் இது ஒண்ணும் சேதுபதி ஐயா விட்டு பீரோ கிடையாது. கோயில், அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. விருமா, இப்ப என்ன பண்ணணுங்கிற? கோயிலை திறக்க கூடாது. பெருமா, நீ பேசுறது சரியில்லை. ஊரு கூடி ஒரு நல்லது செய்யும் போது அத வேண்டான்னு அபசகனமா பேசாத. ஐயா, நான் ஒன்னும் அபசகுணமா பேசல. ஏன் பழசெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? 30 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் திருவிழா நடந்தப்ப அத முன்னாடி நின்னு நடத்த வேண்டியது யாரு? சொல்லுங்க, யாரு? என்ன பதிலே காணோம் சேதுபதி ஐயா? சரி, நானே சொல்லிடுறேன். உங்க பையன், அவன்தான் உங்க வாரிசு. அவன்தான் இந்த கோயில் திருவிழாவில இருந்து சம்பந்தப்பட்ட எல்லா காரியத்தையும் முன்னாடி நின்னு நடத்தணும். ஆனா அவன் என்ன செஞ்சான்? இந்த ஊரை பெருசா நினைக்கல, இந்த கோயிலை பெருசா நினைக்கல, யார பத்தியும் கவலைப்படாம ஒரு பொண்ணு பின்னாடி ஓடி போயிட்டான். இந்த கோயிலை தீட்டு பண்ணி சாமி குத்தம் பண்ணிட்டு போயிட்டான். திருவிழாவும் நின்னு போச்சு, கும்பாபிஷேகமும் நின்னு போயிடுச்சு, கோயிலும் தீட்டாகி போச்சு. இதெல்லாம் யாரால? சொல்லுங்க, யாரால? யாரால இந்த கோயில் தீட்டாச்சோ, திருவிழா யாரால நின்னுச்சோ அவங்க வந்து பரிகாரம் பண்ணி தீட்ட கழிச்சாதான் இந்த சாமி குத்தம் நீங்க. விருமா, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதுக்காக இப்ப போய் இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த பெரிய மனுஷன் என்னையா சொன்னாரு? என் பையன் வந்துருவான், பரிகாரம் பண்ணிட்டு கோயிலை திறக்கலாம்னு சொன்னாரா இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் திறந்துடலாம், அடுத்த வருஷம் திறந்துடலாம்னு சொல்லி சொல்லியே 30 வருஷம் ஓடி போயிடுச்சு. வந்தானே ஒரு பையன். விருமா 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 போதும். விட்டா பேசிட்டே போற. நீ சொல்ற எல்லாமே உண்மைதான். ஆனா எனக்கு ஊர் மக்கள் நன்மை முக்கியம். இப்ப என் பேரனை எவன் கேள்வி கேட்கிறான்னு நானும் பாக்குறேன். சரியா சொன்னீங்க. டேய், கூட்ட உடைச்சதும் இல்லாம தெனாவட்டா நிக்கிறான். அவனை அடிச்சு தூக்குங்கடா. அப்படி ஓடு.
இப்படி போடுங்க தம்பி. நல்லா போடுங்க தம்பி. விடாதீங்க தம்பி. சரிக்கா, உங்க தாத்தாவை அவன் அவமானப்படுத்திருக்கான். ஒரு கை பாருங்க தம்பி. ஏன் கணக்கு? ஐயா, அவங்க பேசுன பேச்சுக்கு இது தேவையா? நல்லா வாங்கட்டையா தம்பி. நீங்க அடிக்க தம்பி.